Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே இணைவோம். இயேசுவின் பலியினிலே இணைந்திடுவோம் இறை மக்களே இயேசுவின் சந்நிதியில். சுமைகளை தாங்கி சுகமே கொடுக்கும் இயேசுவின் பலியினிலே இணைவோம். இயேசுவின் பலியினிலே கூடிடுவோம், குடும்பமாய் கூடிடுவோம், மாறிடுவோம், இறை சமூகமாய் மாறிடுவோம். கூடிடுவோம், குடும்பமாய் கூடிடுவோம், மாறிடுவோம், இறை சமூகமாய் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயராலே இந்த கல்வாரி பள்ளிக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது இரு முக்கிய காரணங்களுக்காக, நிறைய காரணங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் ரெண்டு முக்கியமான காரணங்களுக்குள்ளே நாம் அடக்கி விடலாம். ஒன்று, நம்ம ஆண்டவரிடம் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்ல திருப்பலியில் கலந்து கொண்டு இருக்கிறோம். இரண்டாவது, நம்ம மனசுக்குள்ள நிறைய வேண்டுதல்கள் இருக்கிறது, ஏக்கங்கள் இருக்கிறது. மிகுந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த திருப்பலியில் ஆண்டவரிடம் மன்றாடுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். நம்புங்கள், ஆண்டவரின் திருப்பலி மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் எந்த காரணத்திற்காக திருப்பலியில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்க இருக்கிறீர்களோ அந்த காரணத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றப் போகிறார் என்கிற அந்த முழுமையான நம்பிக்கையோடும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் இந்த திருப்பலியில், இந்த கல்வாரி பள்ளியில் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபியுங்கள். ஆண்டவர் சிறப்பாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். அன்மிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக.
இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பெருமானவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எம் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். தாராளமாய் நீரளித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை இன்றும் உமது மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 12, இறை வார்த்தைகள் 24 முதல் பிரிவு 13 இறை வார்த்தை 5 முடிய. அந்நாள்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பி சென்றனர். அன்னியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அவர்கள் அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பலேறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளெல்லாம்
நாடுகளை வழிநடத்துகின்றேன். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றேன். கடவுளே, மக்களினத்தாரும்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தாரும்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினத்தாரும்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தாரும்மை போற்றி புகழ்வார்களாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 44 50 வரை. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தையினிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, மீண்டுமாக திருப்பலி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பள்ளி கால நண்பர் ஒருத்தர், அவர் பள்ளியில் படிக்கும் பொழுதே அவர் வேறு ஒரு சமயத்தை சார்ந்தவர். ஆனால் ஒரு குட்டி சபையை பின்பற்ற ஆரம்பித்தார். நம்ம பெந்தகோஸ்து சபைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது பிரிவினை சபைகளில். அதுபோல் ஒரு சபை, ஒரு புதுக்கோட்டையில் ஒரு சின்ன சபை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சபையை ரொம்ப தீவிரமாக பின்பற்ற ஆரம்பித்தார்.
அவர் வந்து நீண்ட காலம் கழித்து சந்திக்க நேர்ந்தது. திருச்சியில் தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது சந்திக்கும் பொழுது அவர் எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தார். இன்றைக்கி நிறையா நம்ம பிரிவினை சபைகள் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு புத்தகம் கொடுப்பாங்களே, இதோ வரப்போகிறார், ஆண்டவர் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த ஆண்டவருடைய செகண்ட் கம்மிங் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றியான ஒரு புத்தகம். அது வரைக்கும் அதை தொடர்ந்து படிக்கலை. ஆனால் நமக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து அந்த இரண்டாம் வருகை, ஆண்டவருடைய இரண்டாம் வருகை எப்போ நிகழும், எப்படி நிகழும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகங்களும் கேள்விகளும் அதை பற்றிய ஆராய்ச்சிகளும் நம்ம வந்து நிறைய நேரங்களில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது உண்டு. அதுக்குள்ளே நான் ரொம்ப தீவிரமாக போக விரும்பவில்லை. ஆனால் நம்முடைய விவிலியத்தில் நம்ம ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை பற்றி நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரத்தில், மார்க்கு நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில், லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இரண்டாம் வருகை எப்படி இருக்கும், ஆண்டவருடைய இரண்டாம் வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்தவரை அதில் ஒரு தியாலஜிக்கல் மீனிங், அதோடைய ஹிஸ்ட்ரி, அதோடைய பின்புலம் அப்படிங்கிற விஷயத்துலலாம் நான் பேச வரல. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் இந்த இரண்டாம் வருகை அப்படிங்கிறது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொருத்தருமே அந்த இரண்டாம் வருகையை நம்ம அனுபவிக்க போகிறோம் நம்முடைய இறுதி காலகட்டத்தில். இப்போ எனக்கு வந்து கடவுள் குறித்து வச்சுருப்பார், இதான் உன்னுடைய காலகட்டம், இறுதி நாட்களில் எனக்குன்னு ஒரு நாளை குறித்து வச்சுருக்கிறாருன்னா அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஆண்டவரை நான் பார்ப்பேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து செகண்ட் கம்மிங் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி இந்த நிமிடம் சில பேர் இந்த உலகத்தில் இறக்க தான் செய்கிறார்கள், பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் இறக்கும் பொழுது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை சந்திக்கிறான். அதனால் வந்துட்டு இது ஏதோ வந்து இரண்டாம் வருகை காமனாக எல்லாருக்கும் பொதுவாக வரும் அப்படிங்கிறதை தாண்டி ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை வந்து சந்திப்பதும் அவனுடைய செயல்களுக்கு ஏற்றாற் போல அவனுக்கான தீர்ப்பும் அங்கு வழங்கப்படுகிறது என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் இன்றைய வாசகத்தில் இந்த நற்செய்தியில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 12வது அதிகாரத்தில் யோவானோட எழுதிய 12வது அதிகாரம் 44லேருந்து 50 உள்ள வசனங்கள். அது வந்து யோவான் நற்செய்தியினுடைய ஒரு மிட்வே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு 13வது அதிகாரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் சப்பர் போயிடும். அப்போ இதுவரைக்கும் ஆண்டவருடைய அந்த பொது வாழ்க்கை, அவருடைய ப்ரீச்சிங்ஸு, அதோடைய ஒரு சார அம்சமாக அங்கே வந்து அந்த இறுதி வசனங்கள் குறிப்பிடப்படுகிறது. அது ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து விடுதலை கொடுப்பதற்காக தான், மீட்பு கொடுப்பதற்காகத்தான் வந்தேன், தீர்ப்பிடுவதற்காக அல்ல அப்படிங்கிறத அங்கே தெளிவாக சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் உனக்கான தீர்ப்பு உண்டு, அது என்னுடைய வார்த்தை அங்கு தீர்ப்பளிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வதாக பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய முதன்மையான நோக்கம் என்பது நாம் இருளில் இருக்கக்கூடாது, ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். நீங்கள் வந்து இந்த 12 அதிகாரங்களில் யோவான் நற்செய்தியில் தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த 12வது அதிகாரம் முடிய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஒளியாக இருக்கிறார். இப்போது எனக்கான தீர்ப்பு அப்படிங்கிறது இறுதி காலகட்டத்தில் நடக்கப் போகிறது. அந்த தீர்ப்பு என்னுடைய செயல்களை பொறுத்து இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்வு முறை இந்த உலகத்தில் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து இருக்க போகிறது. அப்போ நான் பாவம் செய்திருக்கிறேன், அதிலிருந்து நான் மீட்படைய வேண்டும். ஆண்டவருடைய நோக்கம் அதுதான், இயேசு கிறிஸ்துனுடைய நோக்கம் அதுதான். ஒவ்வொருத்தரும் கடவுளிடமிருந்து வந்த தூய்மையான ஆன்மா கடவுளிடம் திருப்பி தூய்மையாக போக வேண்டும் என்பதற்காக தான் தன் உயிரை ஈந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போது எப்படி நம்ம இந்த மீட்பை பெறுவது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக யோவான் நற்செய்தி அந்த சாராம்சமாக பார்க்கிறது. தொடக்கத்தில் நம்ம வாசிக்கிறோம், வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, கடவுளாய் இருந்தது, அந்த வாக்கிட்ட வாழ்வு இருந்தது, வாழ்வு எப்படி இருந்தது, ஒளியாக இருந்தது, அந்த வாழ்வு ஒளியை கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டு இருந்தது. அப்போ யோவானை பற்றி சொல்லும் பொழுது இவர் அந்த ஒளி அல்ல, மாறாக அந்த ஒளிக்கு தயார் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒளி வந்து கொண்டு இருந்தது. அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒளியாக அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் யோவான் நற்செய்தி நீங்கள் 8வது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 12வது வசனத்தில் உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை இன்றைய நற்செய்தியினுடைய முன்மொழியாக கூட நாம் வாசித்தோம். அன்பிற்குரியவர்களை, மீண்டுமாக யோவான் நற்செய்தி 9:5 வாசிக்கிறோம், நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார். இன்றைய நற்செய்தியில் வாசித்த அந்த அதிகாரத்தில் 12வது அதிகாரம் 35-36 பார்க்கும் பொழுது இயேசு சொல்கிறார், இன்னும் சிறிது காலமே ஒளி உங்களோடு இருக்கும், இருள் உங்கள் மேல் வெற்றி கொள்ளாதவாறு ஒளி உங்களோடு இருக்கும்போதே நடந்து செல்லுங்கள். இருளில் நடப்பவர் எங்கே சொல்கிறார் என்பது அவருக்கு தெரியாது,
ஒளி உங்களோடு இருக்கும்போது ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது ஒளியை சார்ந்தவர்கள் ஆவீர்கள். யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஒளியாய் வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆக நம்மை சூழ்ந்திருக்கிற தீமை, நம்மை சூழ்ந்திருக்கிற பாவம், நம்மை பிடித்திருக்கிற பாவம், சாத்தான், தீமை, இதை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரே நபர் யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், வேண்டிக் கொண்டு இருக்கிறோம், கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம். நிறைய நேரங்களில் நமக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் புலம்புறாங்க, எவ்வளோ கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம். எல்லாத்துக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும் மீட்பு கொடுக்கக்கூடிய ஒரே நபர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்றைக்கி ஃபாதர்ஸ்லாம் நிறைய வழிகாட்டக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் கருவிகள் தான். இன்றைக்கி ஒரு ஃபாதர் யூடியூப்பில் நல்லா பேசுகிறார் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அலைமோதுகிறோம். அந்த ஃபாதர்கிட்ட எப்படியாவது போகணும், அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட இருக்கட்டும். அது நல்ல வழிகாட்டிகளாக அறிவுத்தந்தையர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு மீட்பு கொடுக்கக்கூடிய ஒரே நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஒளி தான். அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தீர்ப்பிலிருந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 2வது வருகை நாம் ஒவ்வொருத்தரும் சந்திக்க போகிறோம். நமக்கான தீர்ப்பு காத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய செயல்களின் அடிப்படையில் நாம் அந்த இறுதி நாளுக்கு செல்வதற்கு முன்பாகவே மாறிவிடுவோம், மாறிக்கொள்வோம், மனமாற்றம் அடைய வேண்டும். அந்த மனமாற்றம், அந்த மீட்பு யார் மூலமாகத்தான் கிடைக்கும்? ஆண்டவர் இயேசு மூலமாகத்தான் கிடைக்கும். அந்த ஒளி மூலமாகத்தான் கிடைக்கும். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உலகின் ஒளி. இந்த ஒளியில் நீங்கள் நடக்க முடியும், நீ இருளில் நடக்க முடியாது, உனக்கு பாதை தெரியாது. ஆகவே இந்த ஒளியை நீ பின்பற்றும் பொழுது நீ மட்டும் ஒளிர மாட்டாய், நீ மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒளியை கொடுப்பாய் என்கிற அந்த சாரம்சத்தை யோவான் செய்தியில் 1வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரத்துக்குள்ள பல இடங்களில் நாம் குறிப்பிடப்படுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய ஒளியின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வேண்டுதல்கள் தொடக்கத்தில் சொன்ன பார்த்தீங்களா, பல வேண்டுதல்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி கண்ணீரோடு கவலைகளோடு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார், நம்முடைய செயல்பாடுகளில் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்வது போல் அவருடைய வார்த்தை தான் நமக்கு மீட்பை கொடுக்கப்படுகிறது, அவருடைய வார்த்தை தான் நமக்கு தீர்ப்பையும் கொடுக்க போகிறது. அந்த வார்த்தையை நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அவருடைய வார்த்தையை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அவரில் நாம் நடக்கிறோம், அந்த ஒளியில் நாம் நடக்கிறோம். நாம் ஒளியில் நடக்கும் பொழுது தவறி செல்வதற்கான வாய்ப்பே இல்லை. கடவுள் கண்டிப்பாக நம்மை மீட்டுக்கொள்வார் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் எதை நீ நினைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுனை இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து துமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேது ஹாரைக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியின் ஒளிச்சருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமுறல்ல உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாட்களும் திருள்ளும் திறத்துமே திருப்பிக்கும் தன்னைக்கும் இல்லாக்காமும் பரிவிளக்கத்தின் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பும் நலமளிக்கும் இருமனதாகவும் இருப்பினவாக. இதோ இறைவனின் செம்மறி. இவரே நம்முடைய ஒளியாக இருப்பவர், நம்முடைய வாழ்விற்கு வழிகாட்டியாக இருப்பவர். இவர் வழியில் நடக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஒளியை கண்டுகொள்கிறோம், வாழ்வை கண்டுகொள்கிறோம். இவர் அழைக்கின்ற திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தோடலும் திறத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒளியின் மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மதுமலர் நீரை கொடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே. ஓ மாட்சிமை நீரை சூசை மாமுனியே. துதி வளருமது நற்பதம் வந்தோ, துணை செய்தமையாளும் தாதையரே. துதி வளருமது நற்பதம் வந்தோ, துணை செய்தமையாளும் தாதையரே. வான்
உலகிழந்ததன் கர்ப்பமுற்ற வன்மன கூலியின் வலையறுக்க ஓ வன்மன கூலியின் வலையறுக்க தான் மனுவாய் உதித்த கடவுள் தாதையாம் சூசை உன் தஞ்சம் வந்தோ தான் மனுவாய் உதித்த கடவுள் தாதையாம் சூசை உன் தஞ்சம் வந்தோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.